ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது ஒரு கருவேப்பிலை செடி வச்ச தொட்டி தான். கருவேப்பிலை சூப்பராக தளைஞ்சு வந்திருக்கு. இந்த தொட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி தொட்டி தான். இவ்வளோ பெரிய செடி இதில் வைக்க முடியாது தான். பட் நான் சின்ன செடியை வச்சே நான் இதில் வளர்த்ததுனால அது அப்படியே செட் ஆகிடுச்சின்னு விட்டுட்டேன். இனி இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் நல்லா பெரிய செடியாக வரணும் அப்படின்னா வேறு தொட்டிக்கு மாற்றணும். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நான் எப்படி கேர் பண்ணுறேன் அப்படின்னா, சின்ன தொட்டியில் கூட இவ்வளோ அழகாக வளர்கிறதுக்கு எப்படி கேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண் வந்து இறுக ஆரம்பிக்கும் போது நான் ஏற்கனவே இந்த மாதிரி பாட் மிக்ஸ் தயார் பண்ணி வச்சுருப்பேன். இந்த பாட் மிக்ஸை இதில் ஆட் பண்ண போகிறேன். இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். எல்லா தொட்டியுமே இந்த மாதிரி தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்போ ஒரு 15 டேஸ்க்கு ஒருக்கா இந்த மண்ணை நல்லா அப்படி கிளறி விடணும். இது பாருங்கள், நம்ம மண் இவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா நல்லா மக்கிய சாணி உரம் கொடுத்ததுனால நல்லா சாஃப்டாக இருக்குது. பட்டு இது வந்து இப்படி தரை வந்து இறுக ஆரம்பிக்கக்கூடாது. அப்படி இறுகுனா நம்ம செடி வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விடணும். கையை வச்சு கிளறி விடலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டூல்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் கீழே இருக்க மண் மேலேயும் மேலே இருக்க மண் கீழேயும் இந்த மாதிரி திருப்பி விட வேண்டியதுதான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கு உரம் கொடுக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே நல்லா உரங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி எடுத்து அந்த செடிக்கு போட்டு விட போகிறோம். ஃபுல்லாகவே நல்லா சுற்றி போட்டு விட வேண்டியதுதான். அப்போ இது இன்னும் இப்போ வந்து இது 50% தான் மக்கி இருக்குது. இன்னும் நிறைய ஆட்டாமலுக்கு மக்காமல் இருக்குது. பட் நம்ம இப்படி போடும்போது இப்போ இந்த வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு மண் தரை மேலே வந்து சீக்கிரமாக காய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ ஆகக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு மூடாக்கு மாதிரி இப்போ இது செயல்படும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா உரம் போட்டு வச்சாச்சு. இனி இதுக்கு தண்ணி மட்டும் கொடுத்தா போதும், சூப்பராக தளைஞ்சு வரும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை பொறுத்த வரையில் நம்ம இந்த இருக்கா இவ்வளோ வளர்த்தியெல்லாம் வளர விட வேண்டாம். இதில் இருந்தே இனி உடைச்சி எடுத்தோன்னா சூப்பராக தளைஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு தொட்டியும் 15 நாளைக்கு ஒருக்கா நம்ம இந்த மாதிரி உரம் கொடுத்துட்டே வரணும். அந்த செடியோட ஹைட்டையும் கம்மி பண்ணி ப்ரூனிங் அல்லது கட்டிங்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா உங்களோட செடி சூப்பராக தளைஞ்சு வரும். நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ செடிகள் எல்லாமே எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். இதில் 2 குச்சி நட்டி வச்சு, அதாவது பசலைக்கீரை, அதுவும் சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ.